வண்டியோட பவர் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணோடனே ரேஸ் பண்ணும்போது அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். இது வந்து 70 இன்ச்சு வேரியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கொடுத்து நல்லா இருக்கும். அது போக ரேசிங் ரெட்டில் வந்து அலாய் வச்சு கொடுத்துருந்தால கரெக்டாக தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து 270 மோட்டர் கொடுத்துருந்தால லாங்காக போகும்போது இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து அட்மாஸ்பியர் ஏர் உள்ளே போகிறதுனால டிஸ்க் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஹீட் ஆகுது. டிஸ்கோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால லாங்காக போகும்போதும் மேடு பலத்தில் ஏறி இறங்கும்போதும் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும். அது போக சோல்டு பெயின் வந்து வராது. இது வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாமே டிஜிட்டல் எல்சிடி கனெக்ஷன் கொடுத்ததுனால ஃபுல்லாமே வந்து டிஜிட்டல் வந்துடும். இதில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்ததுனால நம்ம வந்து மொபைல் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து இந்த கார் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ சேஃப்டி வந்து ஆன்டி கலர்னா டிவிஎஸ் கனெக்ட் ஒரு ஆப் இருக்குது. அதை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சோம்னா நம்ம இது இல்லாமல் யாராவது வண்டியை மூவ் பண்ண நினச்சா ஒரு 50 மீட்டர் போக ரேஞ்ச் போகும்போதே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ளஸ் அதோட ஜிபிஎஸ் லொக்கேஷன் வரும். கேஷ் அலர்ட்ன்றது நம்ம வண்டி எங்கேயாவது ஒரு வேளை கேஷ் ஆகிடுச்சுன்னா ஒரு 120 செகண்ட்ஸில் வந்து நம்ம ஏதாவது ஒரு மொபைல் சேவ் பண்ணி வச்சுட்டோம் அந்த நம்பருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வேணும் மேப்போட. அதுபோக இதில் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் ரியல் ஸ்பீட் பார்த்துக்கலாம். அதுபோக ட்ரிப் 3 ஆப்ஷன் வரும். அது வந்து நம்ம ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுபோக லோ ஃபீல் இண்டிகேஷனாக டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டரு. ஒரு 2 லிட்டர் வரும்போது லோ ஃபீல் இண்டிகேஷன் மட்டும் ஆகும். அதுபோக ஃபியூல் பம்ப் லைட் வரும். இது எப்படின்னா டீ ஆன் பண்ணோடனே இந்த ஆன் வந்து எரியும். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும். ஒரு வேளை இது எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா வண்டியில் ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அது எரிஞ்சிட்டே இருக்கும். அதுபோக இதில் வந்து 3 மோட் ஆப்ஷன் வரும். அர்பன், ரெய்னி, ஸ்போர்ட் மோடு. அர்பன் மோடுன்றது நார்மலாக நம்ம ஸ்ட்ரீட்டு அந்த மாதிரி இடத்துல இருக்குது. ரெயின் மோடுன்றது மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஏபிஎஸ் யூஸ் பண்ணிச்சுன்னா. ஸ்போர்ட் மோடு வந்து ட்ராக்ல வருது. இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து 116 கிலோமீட்டர் கொடுத்துருக்கோம். 116 கிலோமீட்டர். அதுபோக இங்கே வந்து இன்ஜின் ஆன் ஆப்ஷன் சொல்லுவோம். இது வந்து சேஃப்டிக்காண்டி கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த மாடல் வந்து அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டெப்பாக வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீயாக வச்சு ஓட்டிக்கலாம். அதுபோக இங்கே ஐயன் ஒரு ஆப்ஷன் வரும். இது என்னென்னா கால்ஸ் வரதுக்கு நம்ம இங்கே காட்டும். ஒருவேளை அன்வான்டாக ஏதாவது கால் வந்துச்சுன்னா நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த வண்டியோட பவர் வந்து 17.31 பிஎஸ்பி 9250 ஆர்பிஎம் கொடுத்துருக்கனால பிக்கப் வந்து சடன் பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். அதுபோக டார்க் வந்து 14.35 நியூட்டன் மீட்டர் 7250 ஆர்பிஎம் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து புல்லிங் பவர் நல்லாயிருக்கும். 2 பேர் மட்டும் புல்லிங் பவர் நல்லாயிருக்கும். அதுபோக 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கியர் வந்து டவுன் பண்ணணும். மிச்சம் 4 கியர்லேருந்து ஷிஃப்ட் பண்ணணும். பின்னாடி வந்து மோனோ சட்டை பில்லியனுக்கும் வந்து சேஃபாக இருக்கும். நீங்கள் லாங்காக போகும்போது மேற்படல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பெயின் ஆகும். அதே மாதிரி பேக்லேயுமே அந்த ரேஸுக்கு தலை இருக்கிறதுனால வண்டி வந்து ப்ராப்ளம் இருக்கும். அப்போது வண்டியோட வீல் பேஸ் வந்து 1270. எவ்வளோ ஸ்பீடாக போய் கட்டட் பண்ணாலுமே நமக்கு வந்து ஸ்கிட்டாக இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 கொடுத்ததுனால நீங்கள் மேடு பக்கத்தில் ஏறி இறங்கும்போது வந்து அந்த அண்டர்பாடி சீசஸ் வந்து கிராஷ் ஆகாது. அதுபோக இது O3C இன்ஜின் ஆயில் கூல்டு கம்பஷன் சாம்பர்னால நீங்கள் எவ்வளோ லாங்காக போனாலுமே ஆயில் கூல்டுனால வந்து ஹீட் ஆகாது. இன்ஜின் வந்து அந்த ஹீட்டை வந்து